வணக்கம் மாணவ செல்வங்களே. மாலை முழுவதும் மேத்ஸ் டாப்பிக்கில் இன்னைக்கு நம்ம 53வது நாளுக்கான கொஷின்ஸை பார்க்க போகிறோம். 521வது கேள்வி பாருங்க. என்ட்ரி என்பது 1 2 3 4 5 எனவும் ஸ்டடி என்பது 931785 எனவும் குறிப்பிடப்பட்டால் நீட்னஸ் என்பதன் குறியீடு. இங்கே ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு என்ட்ரி ஈக்கு நேராக 1 இருக்கா, அப்போ ஈயோட வேல்யூ 1, என்னுக்கு 2, டீக்கு 3, ஆறுக்கு 4, ஒய்க்கு 5 அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டடி எஸ்ஸுக்கு நேராக எஸ்ஸுக்கு 9, டீக்கு 3. ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படிதான் எடுத்திருப்பாங்க பாருங்க. டீக்கு இந்த இடத்துலையும் 3 தான், இங்கே வரும்போது அப்போ 3 தான். ஈக்கு 1, இந்த நம்பர் இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர், இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர், இங்கே ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எழுத்து, இங்கே ரெண்டாவது நம்பர், அந்த மாதிரி 1, அப்புறம் 7, 8, 5 இப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நம்பர். இப்போ இதுல இருந்து அவங்க இந்த நீட்னஸ் அப்படிங்கிற வேர்டு கேட்டிருக்காங்க. என் பாருங்க, என்னுக்கு என்ன நம்பர் எடுத்திருக்காங்க 2, அப்போ 2. ஈக்கு எடுத்திருக்கிறது 1, 2 1 ஆப்ஷனில் இது வராது, ஏன்னா 2 5ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஏவுக்கு என்ன எடுத்திருக்காங்க, இதோ இருக்கு பாருங்க, ஏவுக்கு 7, 2 1 7. டீக்கு என்ன எடுத்திருக்காங்க 3, 2 1 7 3, அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. முழுசாவே கண்டுபிடிக்க வேணாங்கிறேன். முதல் 3-4 நம்பரை கண்டுபிடிக்கும் போதே ஆன்சர் தெரிஞ்சிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஆப்ஷனில் கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் 2 1 7 3 எங்கேயும் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குன்றதால இதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிடலாம். இல்லைனாலும் அடுத்தடுத்து என்னுக்கான வேல்யூ பார்த்தோன்னா 2, ஈக்கு பார்த்தோன்னா 1, எஸ்ஸுக்கு தோ கொடுத்துருக்காங்க பாருங்க 9, அப்போ 9 9. இந்த ஆன்சர் தான் இங்கே வந்திருக்கும் பாருங்க. முழுசாக கண்டுபிடிச்சிட்டும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஒரு நம்பராக கண்டுபிடிக்கும் போதே கீழே இருக்கிறதுல எது வரும் வராது அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். சரிங்களா? 522. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் குட் என்பது BNDKC. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னாடி எழுத்து எழுதியிருக்காங்க பாருங்க. சிக்கு முன்னாடி பி, ஓக்கு முன்னாடி என், யூக்கு முன்னாடி டியூ, கரெக்டா டி, எல்லுக்கு முன்னாடி கே, டிக்கு முன்னாடி எழுத்து சி. ஸோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னாடி எழுத்து. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படிதான். மார்ஜின் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி எழுத்து எழுதியிருக்காங்க. அப்போ மோல்டிங் அப்படிங்கிறதும் ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னாடி எழுத்து. இந்த எம்முக்கு முன்னாடி என்ன வரும் எல், ஓவுக்கு முன்னாடி என்ன வரும் என் வருமா, என்னுக்கு அப்புறம் தான் ஓ, என். ஸோ ஆன்சரில் எல்என்னு முதல் 2 எழுத்து வரணும். இங்கே சிஹெச்னு கொடுத்துருக்காங்க, இங்கே என்ஐன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டும் கிடையாது. ஸோ எல்என் இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. அடுத்தது யூக்கு முன்னாடி டி, கரெக்டா? இங்கே பாருங்கள் எல்என்கேன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு எல்என்டின்னு வரணும். ஸோ இதுவும் கிடையாது. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்குன்னா தேர்ட் தான் ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் முன்னாடி எழுத்து. நீங்கள் முதல்ல அந்த 2 3 எழுத்து கண்டுபிடிக்கும் போதே ஆப்ஷன் வச்சு சொல்லிடலாம். இல்லை நான் மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். அது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆனால் 90 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது உங்களுக்கு டைம் இருக்காது, அவ்வளோ டைம். அப்போ அப்படின்னும் போது நீங்கள் 2 3 எழுத்தை பார்க்கும்போதே கீழே பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா? இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். இப்போ இதே கான்செப்ட் தான், குட்டு மார்ஜின் இதுக்கெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி அவங்க மவுல்டிங்னு கேட்டிருக்காங்க இல்லையா? நான் உங்களுக்கு வேற ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நான் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, சக்சஸ் SUCCESS சக்சஸ் அப்படிங்கிறத எந்த லெட்டரில் டினோட் பண்ணுவோம்? இங்கே சொன்ன அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு முன்னாடி எழுத்து எழுதினீங்க இல்லையா, அதே மாதிரி சக்சஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? சரிங்களா? இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது 523. இஃப் எல் என்பது ப்ளஸ் எம் என்பது மைனஸ், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே பாருங்க 14. நம்ம கீழேனா ஏன் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன்னா, இங்கே பார்த்து தான் எப்படி இருந்தாலும் மறுபடியும் மேலே போகிறோம். ஒவ்வொரு எழுத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது எந்த ரூலை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியுதா? இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்கனாலே அது போர்ட் மாஸ் ரூல் தான். ஆல்ரெடி நம்ம அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் அதை நம்ம சொல்லி இருக்கும். சரியா? என்னுக்கு பாருங்க, என் என்பது பெருக்கல், அப்போது 14 பெருக்கல் 10. அடுத்து எல் என்பது கூட்டல், ஸோ 10 கூட்டல் 42. அதுக்கு அடுத்ததா பி என்பது வகுத்தல் 2. அதுக்கு அடுத்தது எம்ங்கிறது கழித்தல் 8. போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கணும், பிராக்கெட் இல்லை. ஆஃப் இருக்கணும், அதுவும் இல்லை. அடுத்தது டிவிஷன், வகுத்தல் இருக்கா, இருக்குது, இதோ இருக்கு பாருங்க. 42 வகுத்தல் 2. மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கணும். 14 பெருக்கல் 10 ப்ளஸ் 42 2ஆல் வகுத்தோம்னா 21 கழித்தல் 8. டிவிஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது மல்டிபிகேஷன் இதோ இருக்கு பாருங்க. 14 பெருக்கல் 10, 14 10 பெருக்குனா 140 ப்ளஸ் 21 மைனஸ் 8. மல்டிபிகேஷன் முடிஞ்சது. அடிஷன், 140 21 கூட்டினோன்னா 161 மைனஸ் 8. அடிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது சப்ராக்ஷன், 161லேருந்து
8 மைனஸ் பண்ணுறோம் 153 153 முடிஞ்சிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயம்தான் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 153. சரிங்களா? அடுத்ததா 524 ஒரு குறியீட்டு மொழியில் 247. இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க, சின்ன சின்ன டவுட் இருக்குது சார் அப்படிங்கிறீங்க. அதனால் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொன்றையும் மறுபடியும் எழுதுறேனே. 247 இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் ரெட் கார்பெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ப்ரெட் ரெட் கார்பெட் நேரம் எழுதிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. 256 இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க டஸ்ட் ஒன் கார்பெட் இப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அடுத்த லைன் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். 247 256 ரெண்டுலேயும் எந்த நம்பர் காமனாக இருக்குது? 2ங்கிற நம்பர் காமனாக இருக்குது. ஸ்ப்ரெட் ரெட் கார்பெட் டஸ்ட் ஒன் கார்பெட் ரெண்டுலேயும் எந்த வேர்டு காமனாக இருக்குது? கார்பெட் அப்படிங்கிற வேர்டு. ஸோ 2ங்கிற நம்பர் எந்த வேர்டை குறிக்கும் அப்படின்னா கார்பெட். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்கம்மா, அதெல்லாம் நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ஈஸியானது இது. சரிங்களா? ஸோ 2ங்கிற நம்பருக்கு கார்பெட். அடுத்தது பாருங்கள், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 236 அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 1 ரெட் கார்பெட் 1 ரெட் கார்பெட். ஆல்ரெடி நம்ம கார்பெட் சொல்லிட்டோம். கார்பெட்டுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? 2ன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துலையும் 2 விட்டுடலாம். இப்போ மீதி இங்கே 47 இங்கே 56 இங்கே 36 ஏதாவது காமனாக இருக்கா பாருங்கள். இங்கேயும் 6 இங்கேயும் 6. அப்போ இது ரெண்டுத்துக்கு நேரில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸில் டஸ்ட் ஒன் ரெட் ஏதாவது வேர்டு காமனாக இருக்கா? இருக்குது. 1ங்கிற வேர்டு காமனாக இருக்குது. கரெக்டாக? இங்கே 6ங்கிற நம்பர் காமனாக இருக்குது, இங்கே 1ங்கிற வேர்டு காமனாக இருக்குது. அப்போ 6க்கு என்ன வந்துடும் அப்படின்னா 1. கரெக்டாக? இப்போ இதில் பாருங்கள், செகண்ட் ரோவில் 2 முடிஞ்சிடுச்சு, 6 முடிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது எது? 5. 1 முடிஞ்சிடுச்சு, கார்பெட் முடிஞ்சிடுச்சு. மீதி இருக்கிறது எது? டஸ்ட்டு. அப்போது 5க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டஸ்ட்டுன்னு கிடைக்கும். ரைட்டா? தேர்டில் பாருங்கள், 2 முடிஞ்சிடுச்சு, 6 முடிஞ்சிடுச்சு, 1 முடிஞ்சிடுச்சு, கார்பெட் முடிஞ்சிடுச்சு. மீதி என்ன இருக்குது? இங்கே 3 இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ரெட் இருக்குது. அப்போ 3க்கு என்ன வரும்? ரெட்டு. நம்ம புரியுதா? 3 இப்படி ஒன்றா எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் சொல்லலாம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டஸ்ட் என்ற வார்த்தையின் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், டஸ்ட் என்ற வார்த்தையின் குறியீடு என்ன நம்பர் வந்திருக்கு? 5. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3 5 முடிஞ்சிச்சு பாருங்க. சரியா? ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா இப்போ ரெண்டாவதாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 6 என்ற எண் குறியிடும் வார்த்தை எது? 6 என்ற எண் குறிப்பிடும் வார்த்தை எது? நீங்கள் இதை கவனிச்சிங்கனாலும் இங்கே மேலே நம்ம சொல்லியிருந்த கவனிச்சாலே சொல்ல முடியும். இது ரெண்டாவது கேள்வி. மூணாவதாக உங்களுக்கு என்ன கேள்வி சொல்கிறேன் அப்படின்னா ரெட் என்ற வார்த்தையினுடைய குறியீடு என்ன? ரெண்டாவது கேள்வி வந்து 6 என்ற எண் குறிப்பிடும் வார்த்தை எது? மூணாவது கேள்வி வந்து ரெட் என்ற வார்த்தையின் குறிப்பிடும் எண் எது அப்படிங்கிறது. சரிங்களா? ஏற்கனவே 1, இது ஒரு 2 கேள்வி, மொத்தம் 3 கேள்வி. நீங்கள் இதுக்கெல்லாம் ஆன்சர் என்னங்கிறது கீழே அப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு வந்துடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரி சொல்லும்போது மொத்தமாக சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கடைசியாக சொல்றதுக்கு இல்லை மொத்தமாக டைப் பண்ணுறது இது பண்ணுவீங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்க்கும்போதே ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இது, தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இது அப்படின்னு அப்பப்போ டைப் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததா 525 சாக்லேட் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தையை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. ஃபைண்ட் த வேர்ட்ஸ் which can be made from the letters from the given word. அதாவது சாக்லேட் இந்த வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்க, which can be made-னு கேட்பாங்க, cannot be made-னு கேட்பாங்க. இங்க கேட்டிருக்கிறது உருவாக்கப்பட்ட வார்த்தை தான். அப்போ ஒன்றா பார்ப்போம். டெல், TELL, டி இருக்கு, இ இருக்கு, எல் ஒன்று தான் இருக்கு, இன்னொரு எல் இல்லை. சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே எழுத்தை கூட 2 வாட்டி எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆனால் பார்ப்போம், மீதி வார்த்தையெல்லாம் வச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வருவோம். ஹெல்த், ஹெச் இருக்கா? சாக்லேட் ஹெச் இருக்கு, இ இருக்கு, ஏ இருக்கு, எல் இருக்கு, டி இருக்கு, திரும்ப 2வது வாட்டி ஹெச் வருது. ஆனால் 2 வாட்டி ஹெச் இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த ஐடியா வச்சு சொல்லலை. ஏன்னா 2 வாட்டி எல்லும் இல்லை, 2 வாட்டி ஹெச்சும் கிடையாது, ஒரு முறை தான் இருக்குது. அப்போ இது 2ம் கிடையாது. லேட், எல் இருக்கு, ஏ இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு, அப்படியே இது வந்துச்சு பாருங்க லேட். அப்போ கண்டிப்பாக அவங்க உருவாக்கப்பட்ட வார்த்தை எதுவாக தான் இருக்கும்னா லேட்டாக தான் இருக்கும். வேணாங்க பாருங்க, கூலர், COOLER கிடையாது, கூலரில் ஆர் இல்லை, அதனால இது கிடையாது. நம்ம புரியுதா? டெல்லில் 2 எல் கிடையாது, ஹெல்த்தில் 2 ஹெச் கிடையாது, அதனால இது 2ம் கிடையாது. ஸோ ஆன்சர் லேட். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற 10 கொஷின்ஸில் 5 கொஷின்ஸ் மேட் வச்சு பார்த்துட்டோம், முடிஞ்சது. சரிங்களா? மேட்டை வச்சு 5 கொஷின் அப்படி தானே பார்த்துட்டு இருக்கோம். 5 கொஷின் மேட்டு, 5 கொஷின் சேட். சரிங்களா? ஸோ அடுத்த 5 கேள்விகள் பாருங்க. சேட்டை பேஸ் பண்ணி 99 பவர் 4 என்பதன் விரிவாக்கத்தில்
ஒன்றாம் இடத்தில் அமையும் இலக்கம் என்ன சொல்லியிருக்காங்க 99.4. உங்களுக்கு இது தெரியலனா கூட இந்த லாஸ்ட் நம்பரை மட்டும் பவரில் என்ன இருக்கு 4 இருக்கு. அப்போ 9 9 9 9 ஏன்னா லாஸ்ட் ஒன்றாம் இலக்கம் இதை மட்டும் 4 வாட்டி எழுதிக்கோங்க பவரில் 4 இருக்கிறதால. சரியா? 9 9 81 9 9 81. இப்போ இதில் ஒன்றாம் இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஒன்றாம் இலக்கம்னா யூனிட் பிளேஸ் இந்த கடைசி நம்பர் 1 பெருக்கல் 1 4 1 1. அப்போ ஆன்சர் என்னதான் வரும் அப்படின்னா ஆப்ஷன் 3 1. இது மட்டும் இல்லாமல் ஒன்றாம் இலக்கத்தில் என்ன வரணுன்றதுக்கு நம்ம தனியாகவே சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு நம்பருக்கும் என்னென்ன வரும் 2ன்னு முடிஞ்சா பவரை பொறுத்து 3ன்னு முடிஞ்சா பவரை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா அது உங்களுக்கு இன்னொரு வாட்டி கூட தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா ஒன்றாம் இலக்கத்தில் அந்த யூனிட் பிளேஸ் கேட்குறாங்க இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதை வச்சு அவங்க கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்ததான் 527 டிஇசியின் மதிப்பு காண்க. டிஇசி அதாவது தோ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா என்ன வரும் 180 180 டிகிரி வரும். இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது 70 இது ஒரு 50 70 50 கூட்டினா 120. அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மொத்தம் 180 180ல் 120 போயிடுச்சுன்னா மீதி என்ன வரும் 60. அப்போ இந்த ஆங்கிள் என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 கிடைக்கும். கரெக்டா? ஒரு முக்கோணத்தோட வெளிக்கோணம் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். அதாவது இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு அப்படின்னா இங்க வெளியில வரக்கூடிய இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரதுக்கு ஈக்குவலா இருக்கும். பக்கத்துல இருக்கிறத விட்டணும். இப்போ இந்த வெளியில இருக்கிற இந்த ஆங்கிள் எக்ஸ்டர்னல் ஆங்கிள் வந்து ஆப்போசிட் இன்டர்னல் ஆங்கிள்ஸ் உடைய சம்முக்கு ஈக்குவலா இருக்கும். இதை விட்டணும். மீதி இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் இப்போ இதில் பாருங்களேன் அதே மாதிரி இங்கே வெளியில் என்ன வருது 60 வருது. இந்த 60 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஆப்போசிட்டில் இருக்கிற இதுக்கு நான் சப்போஸ் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேனே இந்த எக்ஸையும் ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த 22வையும் ஆட் பண்ணால் வர ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு எக்ஸ் தேவைன்னா என்ன பண்ணால் போதும் இந்த ப்ளஸ் 22 இங்கே கொண்டு வந்துட்டா போதும். அப்போ 60 மைனஸ் 22 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 10ல் 2 போயிடுச்சுன்னா 8 இங்கே 5 இருக்குமா 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் 2 38 டிகிரி. சரிங்களா? இந்த ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கேட்குறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்க. நேற்று கூட ஜாமெண்ட்ரியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கரெக்டாக அந்த 7th புக்கில் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் அதோட தொடர்ச்சி இன்னைக்கும் போடுவேன் நான். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கோணத்தை பற்றின ஐடியாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அடுத்ததான் 528 45 பெருக்கல் 72 ஹோல் பவர் 0வின் ஒன்றாம் இலக்கம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எனிதிங் பவர் 0 எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன தான் வரும் 1 தான் வரும். அப்போ இங்கேயும் ஆன்சர் என்ன தான் 1 தான். ஒன்றாம் இலக்கம் அதில் இருக்கத்தே ஒரு டிஜிட் தான். அப்போ அதுதான் ஒன்றாம் இலக்கம். அப்போ இதோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா 1 ஆப்ஷன் 4. நம்ம புரியுதா? இவ்வளோ ஈஸியாக தான் கேட்பாங்க. சேட்டில் வரக்கூடிய மேத்ஸ்லாம் கூட ஒன்றும் பெரிய கஷ்டம் எல்லாம் இருக்காது. சரியா? இங்கே பாருங்க 6 மாணவர்கள் வரைவதற்காக பயன்படுத்தும் வண்ணங்கள் முறையே நீலம் ஆரஞ்சு மஞ்சள் வெள்ளை பச்சை நீலம் எனில் இவற்றின் முகடு. The colors used by the 6 students drawing blue orange yellow white green blue. Then the mode is mode அப்படின்னா எந்த வேல்யூ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நிறைய முறை வருதோ அதுதான் முகடு. சரியா? இப்போ இங்கே பாருங்க நீலம் ஒரு முறை வந்திருக்கு 2 முறை வந்திருக்கு. கரெக்டா? நீலம் எத்தனை முறை வந்திருக்கு 2 முறை. ஆரஞ்சு பாருங்க ஒரு முறை தான் வந்திருக்கு. அப்போ கம்மியாக தான் இருக்குது, அதை விட்டுடலாம். மஞ்சள் ஒரு முறை தான், வெள்ளை ஒரு முறை, பச்சை ஒரு முறை, மற்றதெல்லாம் ஒரு முறை தான் வந்திருக்கு. நீலம் மட்டும்தான் 2 முறை வந்திருக்கு. அப்போ அதுதான் அதிக முறை வந்திருக்குன்றதால ஆன்சர் ஆப்ஷன் 1 ப்ளூ அப்படிங்கிறது தான். நம்ம புரியுதா? மோட் அப்படின்னா எந்த வேல்யூ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வருதோ மற்றதை விட அதிகமான முறை வந்திருக்கோ அதுதான் மோட். சரியா? அடுத்ததான் 530 படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன? இதுவும் ஈஸி பாருங்க. இது ஒரு டிரான்ஸ்வெர்சல். இப்படி ஒரு 2 பேரலல் லைன்ஸ் இருக்குன்னா அதுக்கு குறுக்கு இப்படி ஒரு லைன் வரையணும், அதுதான் டிரான்ஸ்வெர்சல் குறுக்கு வெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ஆங்கிளும் இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ஆங்கிளும் சேமாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்க இது 65 அப்படின்னா இதுவும் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா 65 தான் இருக்கும். கோட்டுக்கு மேலே ரைட் சைடு, இங்கேயும் கோட்டுக்கு மேலே ரைட் சைடு 65. லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க அவங்களே 3x மைனஸ் 17ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஒரு ஸ்ட்ரைட் லைனுக்கு மேலே இருக்கிற மொத்த ஆங்கிளையும் ஆட் பண்ணோன்னா 180 கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் 180. அப்போது 3x மைனஸ் 17ஐயும் ப்ளஸ் இந்த 65ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 180 டிகிரி. கரெக்டா? இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிடும். அப்போ 3x 65லேருந்து 17 மைனஸ் பண்ணுறோம். அது 17 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 45 48 ப்ளஸ் 48 ஏன்னா பெரிய நம்பர் குறி ஈக்குவல் டு 180. 3xை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். 180 ப்ளஸ் 48 அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் 48. அப்போ 180லேருந்து 48 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 132. ஸோ 3x ஈக்குவல் டு 132. எக்ஸ் வேணும். பெருக்கல் இருக்கிற 3 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல். 1 3 3
4 3 12 மீதி 1 4 3 12. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் 2 44 டிகிரி. அவ்வளோதான் பாருங்க. சரிங்களா? இப்போ ஒரு 5 கொஸ்டின் மேத்ஸ் ஸ்டாட்ல டெய்லி ரெகுலராக இதை போட்டு பார்க்கணும். நீங்கள் வெறும் இதை பார்த்துக்கிட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. உங்களோட நோட்டில் இந்த கொஸ்டினை எழுதி ஆன்சர் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களா, நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி போட்டு பார்க்கணும். சார் எப்படி சொன்னார், இது இந்த ஆங்கிள் இங்கே வரும்னு சொன்னார், அப்போ இது ரெண்டும் 180 வரும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தான் இதே மாடலில் அவங்க கொஸ்டின் கொடுக்கும்போது உங்களால் போட முடியும். சரிங்களா? ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாடலில் கொடுக்கும்போது நம்ம பார்த்தோம் ஆனால் ஞாபகம் இல்லை அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஓகேவா? ஸோ திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் போட்டு பாருங்கள். இந்த வீக்கில் இந்த சாட்டர்டே இல்லைனா சண்டே அன்னைக்கு நான் ஒரு 30 இல்லைன்னா 40 கொஸ்டின்ஸை வச்சு உங்களுக்கு இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தரேன். நீங்கள் அதில் பார்த்துட்டு எவ்வளோ வருதுன்றதை நீங்கள் இந்த வாரம் பார்த்ததுலேருந்து நீங்கள் ஒரு ஐடியாக்கு வந்துடலாம். நமக்கு இவ்வளோ மார்க் வருது, இவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிற நாள் இன்னும் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாமில் உங்களால் பாஸ் பண்ண முடியும். சரிங்களாம்மா? ஓகே, நாளைக்கு இன்னொரு 10 கொஸ்டின்ஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.